நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சம்பவம். லட்சத்தீவில் நம்ம இந்தியா திறக்கக்கூடிய புதிய இராணுவ தளம் ஏன் முக்கியம்? இஸ்ரோ செய்திருக்கக்கூடிய ஒரு சாதனை. இது பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஏர்பஸ் நம்ம இந்தியாவோட டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அந்த நிறுவனத்தோடு இணைந்து இந்தியாவில் இரண்டாவதா விமான உற்பத்தி நிலையத்தை அமைக்க போகிறாங்க. அதற்கு ஒரு 8 இடங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த 8 இடங்களில் நம்ம தமிழ்நாடும் ஒரு முக்கிய தேர்வாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருந்தால் அது எந்த இடமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏர்பஸ் மற்றும் டாடா 2 நிறுவனங்களும் இணைந்து இந்தியாவில் FAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபைனல் அசம்பிளி லைனை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்தில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய H125 ஹெலிகாப்டர்ஸ், அது போக C295 மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அசம்பிளி செய்யப்படுது. இந்தியாவில் கட்டமைக்கப்படும் FAL ஃபைனல் அசம்பிளி லைன்ல அசம்பிளி செய்யப்படக்கூடிய ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்குள்ள போக்குவரத்து பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட இருக்கு. இது இல்லாம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இந்தியாவில் ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி பணிகளை ஒரு தனியார் நிறுவனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இந்த ஆண்டு குடியரசு தினத்தில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்தபோது தான் இது தொடர்பான அறிவிப்பே வெளியிடப்பட்டது. அதன்படி 2 நிறுவனங்களும் இணைந்து இந்தியாவில் முதல் ஃபைனல் அசம்பிளி லைனை குஜராத் மாநிலம் வதோதராவில் கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே C295 மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கான அசம்பிளி நடக்குது. முதல் கட்டமாக அங்கிருந்து நம்ம இந்திய விமானப்படைக்கு 56 ஏர்கிராஃப்ட்ஸை அசம்பிள் பண்ணி வாங்க போகிறாங்க. இந்த உற்பத்தி நிலையம் பார்த்தீங்கன்னா விரைவிலேயே திறக்கப்பட இருக்கு. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கான பணிகள் எல்லாமே கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருக்கு. ஆக முதல் FAL குஜராத்லும், இனி இரண்டாவது FAL எங்கே அமைய போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் எழுந்திருக்கு. இரண்டாவது ஃபைனல் அசம்பிளி லைனில் H125 ரக ஹெலிகாப்டர்களை தான் உருவாக்க போகிறாங்களாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த இரண்டாவது பிளான்ட்ல வருஷத்துக்கு சுமார் 10 ஹெலிகாப்டர்களை அங்கு உற்பத்தி செய்ய போகிறாங்க. அங்கிருந்து முதல் விமானம் 2026ஆம் ஆண்டுடைய தொடக்கத்திலேயே அறிமுகமாகும். அடுத்த 20 ஆண்டுகளில் பாகிஸ்தானை தவிர்த்து இந்தியா மற்றும் அதனுடைய துணை நாடுகளிலெல்லாம் சுமார் 500 ஹெலிகாப்டர்களுக்கான டிமாண்ட் இருக்கும்னு ஏர்பஸ் எதிர்பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரியை அமைக்கிறதுக்கு தயாராகியிருக்காங்க. ஒரு H125 ஹெலிகாப்டரோட ஆரம்ப விலை அப்படிங்கிறது 30 கோடி ரூபாய். இந்த H125 ரக ஹெலிகாப்டர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ஜின் கொண்டது. பிரான்ஸ், பிரேசில், அது போக அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஒற்றை என்ஜின் ஹெலிகாப்டருக்கான 4வது பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது இந்தியா தான். இந்தியாவில் புதியதாக ஆலை அமைக்க போகிறாங்க இல்லையா, அது எல்லாமே பிரான்ஸ் நாட்டில் எப்படி அதிநவீன டெக்னாலஜிஸோடு ஆலைகள் அமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் அமைக்க போகிறாங்க. என்ஜின் உள்பட பல துணை அமைப்புகள், அது போக பாகங்கள் எல்லாமே பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட இருக்கு. இருப்பினும் இந்த ஆலையில் எவ்வளவு முதலீடு பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றியெல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகலை. ஏர்பஸ் நிறுவனத்தோட பிரேசில் ஆலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு சுமார் 10 ஹெலிகாப்டர்களை அங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கு சுமார் 500 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆக இந்தியாவில் அமைய போகிற ஆலை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றின தகவல்கள் இனிமேல் தான் வெளியாகும். கடந்த ஒரு வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவிலும் தெற்காசியாவிலும் 10 ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். ஏர்பஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இந்த நிறுவனத்தோடைய கூட்டணி இப்போ ஒரு 8 இடங்களை லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த 8 இடங்களில் நம்ம தமிழ்நாடும் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒசூர் அல்லது தூத்துக்குடி தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒசூர், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் ஏற்கனவே ஏவியேஷன் துறையில் பல நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விமான தயாரிப்புக்கான உதிரி பாகங்கள், துணை அமைப்புகள் எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுது. அப்படிங்கிறதுனால கடலோரத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய தூத்துக்குடியும் கூட ஒரு முக்கியமான தேர்வாக இருக்கலாம். தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் புதிய ராக்கெட் ஏவுதளம் வேற அமைக்கப்பட இருக்கு. இதோடு இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏவியேஷன் துறைக்கு ஒரு முக்கியமான பலமாகவே பார்க்கப்படுது. ஆக நம்ம தமிழ்நாட்டில் ஒசூர் அல்லது தூத்துக்குடியில் அந்த ஏர்பஸ் பிளான்ட் மட்டும் அமைக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஜாக்பாட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
8 இடங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறது பற்றின உறுதியான தகவல் இன்னும் வெளியாகலை. அடுத்ததான் இஸ்ரோ செய்திருக்கக்கூடிய சாதனை. இஸ்ரோ 2 நாட்களுக்கு முன்பு ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காற்று சுவாச உந்து விசை அமைப்பு அப்படிங்கிற ஒரு தனித்துவமான டெக்னாலஜியை வெற்றிகரமாக சோதிச்சிருக்கிறதா அவங்களே அவங்களோட சைட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து தான் இந்த சோதனை நடந்திருக்கு. ரோஹிணி 560 சவுண்டிங் ராக்கெட்டில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட்டில் ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பொருத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தொடர்பான ஒரு சோதனையை இஸ்ரோ முதலாக மேற்கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சோதனை பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே எந்த ஒரு ராக்கெட்டாக இருந்தாலுமே அதில் 2 டேங்குகள் இருக்கும். ஒரு டேங்க்ல ஃபியூயலை சேமிச்சு வச்சிருப்பாங்க, இன்னொரு டேங்க்ல ஆக்சிஜன் இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் ப்ரப்பல்லண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உந்து சக்திகள் அப்படின்னு அழைக்கப்படுது. எரிபொருள்களை எரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த டேங்க் தான் வழங்குது. அதாவது ராக்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு இந்த 2 டேங்க்கும் ரொம்ப முக்கியம். இதனால தான் ராக்கெட்டோட எடை அதிகரிச்சிடுது. இந்த நிலையில தான் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன் அமைப்புகளை ராக்கெட்டில் பொருத்தி சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அதாவது அதில் ஒரே ஒரு டேங்க் மட்டும்தான் இருக்கும். அது ஃபியூயல் டேங்க் மட்டும்தான், ஆக்சிடைசர்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. இந்த ராக்கெட் எரிபொருளை எரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை வளிமண்டலத்திலிருந்தே எடுத்துக்கும். அதாவது ஒரு டேங்க் குறைவாக இருக்கிறதுனால அது ராக்கெட்டோட எடையை கணிசமாக குறைக்குது. அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெக்னாலஜியில் ஆக்சிஜன் வளிமண்டலத்திலிருந்து மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுதுங்கிறதுனால இந்த ராக்கெட்டை வளிமண்டலத்தோட அடர்த்தியான அடுக்குகளுக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆக்சிஜன் அங்கு தான் அதிகமாக இருக்கும். அதாவது பூமியிலிருந்து 70 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜனோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ராக்கெட்டை பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ராக்கெட் LVM-3 எடுத்துக்கிட்டோம்னா அதனோட எடை 640 டன். கிட்டத்தட்ட அதில் 555 டன் 86% எரிபொருள் மற்றும் ஆக்சிடைசர் மட்டுமே இருக்கும். அதில் சுமார் 70%, அதாவது 385 டன்கள் ஆக்சிடைசர் மட்டுமே இருக்கும். 640 டன் கொண்ட ராக்கெட்டில் அதிகபட்சமாக 8 டன் மட்டும்தான் சேட்டலைட்டை நாம் எடுத்துகிட்டு போக முடியும். அது அதனுடைய மொத்த எடையில் வெறும் 1.25% மட்டும்தான். இதனால தான் நம்ம ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷனை பயன்படுத்தும் போது ராக்கெட்டோட எடையை குறைக்க முடியுது. 70 கிலோமீட்டரையும் தாண்டி நாம் போகிறோம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நம்ம ஆக்சிடைசர் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. இப்படி பண்ணினோம் அப்படின்னாவே ராக்கெட்டோட எடை கணிசமாக குறையும். இந்த ஏர் பிரீத்திங் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ராம்ஜெட், ஸ்கிராம்ஜெட் மற்றும் டூயல் மோட் ராம்ஜெட் இந்த 3 அமைப்புகளில் செயல்படுத்தப்படுது. இதில் ராம்ஜெட் அப்படிங்கிறது உள்ளே வரக்கூடிய காற்றை ஆக்சிடைசராக மாற்றும். அந்த அழுத்தப்பட்ட காற்று எரிபொருளோடு கலந்துடும். ராம்ஜெட் தொழில்நுட்பத்தில் சாதாரணமாக பூமியிலிருந்து கிளம்ப முடியாது. எனவே அது மற்றொரு ராக்கெட்டில் வைத்து சூப்பர்சோனிக் வேகத்துக்கு எடுத்து செல்லப்பட வேணும். அது சவுண்டோட வேகத்தில் இயங்கக்கூடிய ராம்ஜெட்டோட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் ஸ்கிராம்ஜெட் அப்படிங்கிறது. இந்த ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பம் மூலம் நாம் சவுண்டை விட 5 மடங்கு வேகத்தில் போக முடியும். இந்த தொழில்நுட்பத்தை வைத்து தான் இப்போது இஸ்ரோ புதிய ராக்கெட்டை சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தில் ஆக்சிடைசர் தேவையில்லை. எரிபொருளோடு காற்று இருந்தாலே போதும் ராக்கெட் சீறி பாயும். ஆனால் பூமியிலிருந்து 70 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடைசர் தேவைப்படும். அடுத்ததா லட்சத்தீவு பகுதியில் 2 இராணுவ விமான தளங்களை அமைக்கிறதுக்கு நம்ம மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதன்படி மினிக்காய் தீவுகளில் புதிய விமான தளம் அமைக்கப்படுறதோட அகாட்டி தீவில் தற்போது இருக்கக்கூடிய விமான தளம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. அது எதுக்குன்னா வணிகம் மற்றும் சுற்றுலா ரீதியான போக்குவரத்துக்காக, நீண்ட தூர ட்ரோன்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு, போர் விமானங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு, முப்படைகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஏர்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமான தளங்களோட முழு கட்டுப்பாடும் நமது இந்திய விமானப்படை கிட்ட தான் இருக்கும். மாலத்தீவிலிருந்து இந்திய இராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான லட்சத்தீவு பகுதியை மேம்படுத்துறதுக்கு தேவையான வேலைகளை நம்ம இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஏர்பேஸ் அமைக்கக்கூடிய வேலைகள். இந்தியாவோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவோட நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் தான் மத்திய அரசு இந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க.
மேலும் மாலத்தீவுக்கு போட்டியா லட்சத்தீவில் பல மேம்பாடுகளையும் செய்ய போகிறாங்க. புதிய ஹோட்டல்களை திறக்கிறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.